ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல்ஸ் 136 to 141க்கான ஷார்ட்கட் தான் நம்ம குட்டி ஸ்டோரி செஷனில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்குது. அந்த ஸ்கூலில் உள்ள பிடி சார் தான் ஹைகோர்ட் மாதிரி, ஹெச்எம் தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அவங்களோட கிளாஸ் டீச்சர் தான் வந்து நாடாளுமன்றம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்ரீன்ற பொண்ணு சி படிக்கிறதுக்காண்டி டேப் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பிடி சார்கிட்ட போய் லீவு கேட்டு போகிறாங்க. பிடி சார் வந்து லீவு முடியாது, தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே மேல்முறையீடுக்காண்டி ஹெச்எம் கிட்ட போய் கேட்குறாங்க. ஹெச்எம் வந்து சரி நான் உனக்கு லீவ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு நிமிஷம் சரி நான் மறு ஆய்வு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறு ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நான் மட்டும் உனக்கு கையெழுத்து போட்டால் காணாது, உன் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அதிகாரத்தை கிளாஸ் டீச்சர் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொன்னால் கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க கையெழுத்து போட்டு இவங்க இந்த பொண்ணுக்கு நீங்கள் லீவ் கொடுக்கலாம் சார்னு சொல்லி அனுமதி கொடுத்து லெட்டர் கொடுத்து விட்டுருந்தாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஒன்று அதை பார்த்துட்டு சரி ஓகே, அப்புறம் எதுக்கும் பிடி சார்ட்டேருந்து சில கேஸ் ஃபைல்ஸ்லாம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி என் டேபிள் வச்சுருக்கேன், அதில் உன் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அதுலேயும் பேர் இல்லைன்னு பரவாயில்ல நல்ல பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தந்துடுறேன், லீவ் தரேன்னு சொல்லிடுறாங்க. நான் என்னோடய இயல்பான அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு லீவ் தந்திருப்பேன், இருந்தாலும் உனக்கு செக் பண்ணணும் இல்லையாமா, அதுதான் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் இப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பிடி சாரம் உன்னை இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது, நான் உனக்கு லீவ் கொடுத்தாலும் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பாரு, கதை முடிஞ்சுது. இப்போ பிடி சார் ஹைகோர்ட் இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு லீவ் கேட்டோன்னு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, ஹைகோர்ட்லேருந்து உள்ள கேஸ் எல்லாம் மேல்முறையீடுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தனியொரு அனுமதி ஆர்டிகல் 136 பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அனுமதிச்சுக்கணும். அதாவது சிறப்பு விடுப்பு மனுக்கள்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? அதான் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டையே ரிவ்யூ பண்ணும். அதாவது தன்னோட தீர்ப்பு ஆணைகள்லாம் தீர்ப்பு கொடுத்தது, ஆணை பிறப்பித்தது எல்லாத்தையுமே மறுஆய்வு பண்ணி திரும்ப அவங்க அதில் வந்து தீர்ப்பு எடுக்கலாம். அதுக்கான ஆர்டிகல் 137. சரிங்களா? அடுத்து அதிகார வரம்பை விரிவாக்குதல். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? அவங்களோட பவர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிகல் 138. ஓகேவா? அடுத்து கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர்ஸ் டு இஷ்யூ செர்டைன் ரிட்ஸ். அதாவது சில நீதி பேராணைகளையோ சில ஆர்டர் அது மாதிரி இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுக்குறது யாரும் நாடாளுமன்றம் தான் கொடுப்பாங்க. சட்டம் போட்டு அது மூலிமா நாடாளுமன்றத்துக்கு அனுமதி கொடுக்குறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அது ஆர்டிகல் 139. ஓகேவா? அடுத்து 139A என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டன் கேஸஸ். அதாவது ஹைகோர்ட்டில் இருந்து சில கேஸஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து தீர்ப்பு கொடுக்கும். அந்த கேஸஸில் அதாவது நிலுவையில் இருக்கிற கேஸஸாக எடுத்து இது பண்ணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கான சார்பியல்பான அதிகாரங்கள் வந்து ஆர்டிகல் 140. அப்புறம் 141 வந்து நீதிமன்றங்கள், அதாவது கீழ் நீதிமன்றங்கள் அனைத்தையுமே அதை கட்டுப்படுத்தும் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து. ஓகேவா? இவ்வளோதான். நமக்கு அதையும் இந்த ஆர்டிகல்ஸும் திரும்ப இருக்கா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுடுங்க. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.